வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லா உயிரும் புற்று வாழணும் இறைவா. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய சந்தோஷம் எதுன்னு கேட்டிங்கன்னா, உணவு கொடுக்கறதுல தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும்தான் போதும்னு சொல்லுவாங்க. வேறு எதையுமே போதும்னு சொல்ல மாட்டாங்க. மீதி எவ்வளோ கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் கொடு, இன்னும் கொஞ்சம் கொடுன்னுவாங்க. ஆனால் அன்னம், பசிக்கு உணவு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த வயிறு ரொம்பின உடனே போதுண்டாப்பா, புண்ணியவா நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துடும். நல்லா இருக்கணும் ஐயா, நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையின் ஒரு அற்புதமான சேவை. பிறர் துன்பத்தை நீ போக்கணுன்னா நீ கடவுள் தான். இந்த பெரியவர் வந்து ஒரு வாரமாக வழியில் துடிக்கிறாரு. ஒரு வாரமாக வந்து தவறாமல் தேய்ச்சிக்கிறாரு. அவர் அந்த வழியிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டார். இதுதான் நம்ம கொடுக்குற இட்லி, இதுதான் நம்ம கொடுக்குற மூட்டு வலி சூப்பு. வலியிலேருந்து விடுதலை பெறத்துக்கு, பசியிலேருந்து விடுதலை பெறத்துக்கு அன்னதானம், வலியிலேருந்து விடுதலை பெறத்துக்கு கஷாயமோ மூட்டு வலி தைலமோ, பசியிலேருந்து விடுதலை பெறத்துக்கு நீராவியில் வந்த இட்லி, சாம்பார் சாதம், சாம்பார், மூட்டு வலி சூப்பு போன்றவையெல்லாம் குடிக்க தண்ணி கூட தரோம். இது எங்களால் முடிஞ்சது. எங்களை இறைவன் அண்ணாமலையார் பண்ண வைக்கிறாரு. அண்ணாமலையாருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, இது செய்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த நம்ம மாஸ்டர்லேருந்து, சேவகர்லேருந்து, இது பார்க்குற யூடியூப்காரங்க, நீங்கள் யூடியூப் சேனலை பார்க்குற உங்களிலேருந்து அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு ஆள் செயல் இல்லை, பல பேர் சேர்ந்து செஞ்சால் தான் செய்ய முடியும். அதே போல் மழையே இருந்தாலும் உட்காந்து சாப்பிட்டா கரைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எவ்வளோ பணம் இருந்தாலும் தினசரி அன்னதானம் செய்தோம்னா செலவாகிவிடும். ஆகவே உங்களுக்கு கருணை, அன்பு, தயவு பிறருக்கு செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நீங்களும் வந்து எங்கள் பாரத்தை கொஞ்சம் குறைங்க. உங்களுக்கும் எங்களுக்கு வர புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். இதுதான் ஜிபே நம்பரும் கூட. தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள், இல்லை ஜிபே பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.